गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठलदास महाराज की जय. இந்த சதுஸ்லோகி பாகவதமானது விஸ்தாரமாக நம்மளுக்கு பாகவத புராணமாக கிடைத்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அதே போல் இந்த 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு தசலக்ஷணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்னென்னா சர்க்கா, விசர்க்கா, ஸ்தானம், போஷணம், ஊதி, மன்வந்தரம், ஈசானுகதா, நிரோதா, முக்தி, ஆஸ்ரயம் அப்படின்ற தசலக்ஷணம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. இதில் 10வதாக இருக்கக்கூடிய இந்த ஆஸ்ரயம் அப்படின்ற அனுசரித்து தான் இந்த பாக்கி எல்லாமே நகர்றது. அந்த ஆஸ்ரயம் அப்படின்ற ஒன்றை வச்சு தான் இது எல்லாமே பாக்கி எல்லா லக்ஷணங்களும் அதை தொடர்ந்து வருது அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறார். இதில் முதல் லட்சணமாக இருக்கக்கூடிய சர்க்கம் அப்படின்னா இதுக்கு என்ன பொருள்னா, இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் இவை பற்றிலாம் விஸ்தாரமாக சொன்னாலும் இந்த தத்துவம் இவைகள்லாம் சொல்கிற லட்சணத்துக்கு சர்க்கம் அப்படின்னு பேர். விசர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசையும் பொருள், அசையா பொருள், அதுதான் இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. இந்த ரெண்டு பற்றியும் சொல்கிற லட்சணத்துக்கு விசர்க்கா அப்படின்னு பேர். ஸ்தானம் அப்படின்ற இந்த 3வது லட்சணம் என்னென்னா, இத்தனையும் ஏதோ ஒரு கர்மா வச்சு தானே நகர்ந்துருக்கு. இந்த கர்மா பற்றியும் அந்த கால கர்ம ஸ்வபாவம்னு இது 3 வச்சு தானே இது நகர்ந்துருக்கு. இதை பற்றி சொல்லக்கூடிய லட்சணத்துக்கு ஸ்தானம் அப்படின்ற பேர். அடுத்தது போஷணம். பகவான் எல்லோரையும் சரிசமமாக பார்த்து எல்லோருக்கும் சரியாக அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றது தானே இந்த பாகவதத்தில் முழுக்க சொல்லிட்டு வருது. பின்னாடி அசுரனாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி சமமாக இருந்து பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்ற லட்சணம் சொன்னது தான் இந்த போஷணம் அப்படின்ற பூஷிக்கிறது அப்படின்ற ஒரு லட்சணம். அடுத்தது 5வது லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த ஊத்தி என்னென்னா, இப்போ நம்ம இருக்கோம் எல்லோரும் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான்னா, ஒருத்தன் சின்னப்பத்துலேருந்தே தாத்தாவாக இருக்கான். தாத்தான்னா என்னென்னா எதை கேட்டாலும் கொடுத்துருவான். சில பேர் பார்த்தா சின்னப்பத்துலேருந்தே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும்னு இருப்பா. இவைகள்லாம் எப்படி வருதுன்னா, இதெல்லாம் கர்ம வாசனை அப்படின்னு பேர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஜென்மாந்தர வாசனை. இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு ஊதி அப்படின்னு பேர். அடுத்தது மன்வந்தரம் அப்படின்னா, இந்த பாகவதமே மன்வந்தரானுகச்சனம் அப்படின்னு தானே நகர்ந்துருக்கு. இந்த மன்வந்தரத்தில் நடந்த விஷயங்கள்லாம் வர்ணிக்கிற லட்சணத்துக்கு பேர் மன்வந்தரம். அடுத்தது ஈசானுகச்சா. இந்த ஈசானுகச்சையில் தான் பகவான் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணினார், பிரகலாத சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணினார், எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணினார். இப்பேற்பட்ட பிரபு ஓடி ஓடி வந்து காப்பாற்றினார். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார், பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகவத் குணம், பகவானை பற்றி முக்கியமாக விவரிக்கிற இந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுனால இந்த லட்சணத்துக்கு பேர் ஈசானுகச்சா அப்படின்னு பேர். அடுத்தது நிரோதா அப்படின்ற இந்த லட்சணத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகமே அழிஞ்சிருமோனோ, அழிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆறுது அதை பற்றியும் சொல்கிறாரோனோ, இந்த லட்சணத்தை சொல்லக்கூடியதான் நிரோதகான்னு பேர். இது இந்த பிரளயம் பற்றிலாம் பின்னாடி 3வது ஸ்கந்தத்தில் விஸ்தாரமாக வருது. அந்த சமயத்தில் இதை பற்றி நம்ம எல்லாம் இந்த பிரளயம் பற்றின விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இதை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு காலத்தில் அழிந்து விடுவோம் அப்படின்றது தானே இயற்கை. அதுலேயும் பார்த்தேன்னா முக்தி அப்படின்ற ஒரு லட்சணம் வருது. இது என்னன்னா, இதில் எப்படியோ பகவானை அடையணும்னு எல்லாத்தையும் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி எல்லா சுகத்தையும் தியாகம் பண்ணி பகவானுடைய திருவடியில் போய் சேர்ந்துக்கிறாளோன்னு அதை பற்றி சொல்கிறது இந்த பாகவதத்தில் இருக்கிறதுனால இந்த லட்சணத்துக்கு பேர் முக்தி. இது எல்லாத்தையும் விட கடைசியாக இருக்கக்கூடியது ஆசிரியம் அப்படின்ற ஒரு லட்சணம். இந்த ஆசிரியத்தில் தான் பகவான் இந்த உலகத்தை உண்டாக்கிக்கிறது, பகவான் ரட்சிக்கிறது, பகவான் சம்ஹாரம் பண்ணுறது, இத்தனைக்கும் காரணம் பகவானாக இருக்கிறார் அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஆசிரியத்தை வச்சு தான் இந்த 9 லட்சணமும் அதை பிடிச்சின்னு இருக்கு அப்படின்ற இந்த தசலட்சணம் இருக்குது இந்த பாகவதத்தில் அப்படின்றது இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட எல்லையற்ற விஸ்தாரமான இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கணும்னு நினச்ச அந்த பரபிரம்மம் எப்படி உண்டாக்கினதுன்னா, முதல்ல ஒரு பெரிய பாம்பு வெட்டிச்சா எப்படி இருக்கும்,
அதுதானே லௌகீகமாகவும் சொல்கிறா. இந்த பிக் பேங் தியரின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயமானது அப்படியே வெடிச்சு தானே இந்த உலகமே உண்டாச்சு அப்படின்னு இப்போ லௌகீகமாக சொல்கிறா. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்பயே சொல்லியிருக்கா, அந்த ஒரு சின்ன விஷயமானது வெடிச்சு தான் இந்த அண்ட பேரண்டங்கள் எல்லாம் உண்டாச்சு. அப்படி வெடிக்கும்போது கர்ப்போதக ஜலம் அப்படின்ற ஒரு ஜலம் உண்டாச்சு. அந்த ஜலத்தில் பகவான் ஒரு பெரிய ஆக்கிருத்தியாக பகவான் எடுத்துட்டு பள்ளி கொண்ட பெருமாளாக பத்மநாப சுவாமியாக உண்டானார் அப்படின்றது இந்த ஜெகத் சிருஷ்டி ஆரம்பத்தில் நடந்தது. இப்பேற்பட்ட பத்மநாப சுவாமியாக உண்டான பிரபு இப்போ போய் நம்ம தரிசனம் பண்ணால் கூட 3 வாசலாக இருக்குது. இதனுடைய தாத்பரியம் என்னென்னா, இந்த பிரபஞ்சமே திரிகுணாத்மிகையாக இருக்குது அப்படின்ற காண்பிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கா. இது எவ்வளோ பெரிய தத்துவம். நம்ம போனோம், ஏதோ தரிசனம் பண்ணிட்டு வரோம், 3 வாசலில் பார்க்குறோம். ஆனால் ஆச்சரியம், இந்த உலகமே திரிகுணாத்மிகையானது. அதிதெய்வம், அத்தியாத்மம், அதிபூதம் அப்படின்ற 3 தத்துவங்கள். இந்த மாதிரி நிறையா 3 அடிக்கின்றே போகலாம். சத்வம், ரஜஸ்தமஸ், இந்த மாதிரி இந்த உலகமே திரிகுணாத்மிகையானது அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அப்படி இருக்குது அப்படின்றது பெரியவாள்லாம் எப்படி வச்சுருக்கா. ஆச்சரியமான விஷயம். இப்படி பகவான் உண்டாக்கினார் அப்படின்றத காண்பிப்பது போல அங்கே பத்மநாப சுவாமி பள்ளி கொண்டு இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பிரபு விராட் ஸ்வரூபனாக மாறி இந்த உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு இந்த அத்தியாயம் பார்த்தா ரொம்ப அழகு. எப்படின்னா, எப்படி ஒவ்வொன்றும் உண்டாச்சுன்னா, அப்பேற்பட்ட பிரபுக்கு ருச்சி பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டான உடனே இந்த ஜிஹ்வா அப்படின்ற இந்திரியம் உண்டாச்சு. அப்பேற்பட்ட பிரபுக்கு சுவாசிக்கணும் அப்படின்ன உடனே இந்த பிராணன் என்றது உண்டாச்சு. அப்பேற்பட்ட பிரபுக்கு பகவானுடைய சரீரத்தில் தானே எல்லாம் இருக்குன்னு சொல்கிறா. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உயிர் பிராணனால் சுவாசிச்சுன்னு இருக்கோம் இருக்குது. இந்த உயிர் பிரியறது எப்படி பிரியும்னா, அபானனால் பிரியுமா. அபானனால் தான் பிரியும். அந்த அபானன் மிருத்யு தேவன்னு பேர். அந்த அபானன் பகவானுடைய நாபிகமலத்திலேருந்து உண்டானார் அப்படின்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தில் உண்டாச்சு அப்படின்றது விஸ்தாரமாக அழகாக சொல்லப்பட்ட அத்தியாயம் இது. இந்த அத்தியாயம் மாத்திரமே பார்த்தேன்னா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கதை சொல்லலாம். அப்படி அழகாக ஒவ்வொன்று பகவானுக்கு இப்படி தோணும் போது அந்தந்த விஷயங்கள் அந்தந்த சமயத்தில் உண்டாச்சு. பகவான் பார்க்கணும்னு நினைச்சார், அப்போ இந்த கண்ணாகிற ஞானேந்திரியம் உண்டாச்சு. பகவான் ஸ்பரிசிக்கணும்னு நினைச்சார், அப்போ இந்த தோலாகிற ஞானேந்திரியம் உண்டாச்சு. அப்படின்னு அந்த விராட் ஸ்வரூபத்தினுடைய சங்கல்பம் தான் இந்த விஸ்தாரமான இந்த தத்துவங்கள் இது எல்லாமே உண்டாச்சு அப்படின்றத அழகாக சொல்லிட்டு வரார். இப்படி கதை சொல்லிகிட்டே வரும்போது இந்த ஜெகத் சிருஷ்டியானது இப்போ நம்ம ஸ்வேதவராக கல்பம் அப்படின்ற ஒரு கல்பத்தில் இருக்கும். பாத்ம கல்பம் அப்படின்றது தான் முதல் கல்பம். அந்த கல்பத்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரார். அப்போ பரீட்சித் மகாராஜா திரும்பவும் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி சுகாச்சாரியால்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் ஜெகத் சிருஷ்டி சொன்னேன், நான் காது கேட்டு ரொம்ப குளிர்ந்து கேட்டேன், சந்தோஷப்பட்டேன். ஆனாலும் கூட எனக்கு இன்னும் நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும், இது இன்னும் புரியல, இதில் உள்ள ஆசையினால் இன்னும் கேட்குறாராம், இன்னும் நீங்கள் விவரமாக சொல்லணும். ஏன்னா ஒரு தடவை சொன்னால் புரியக்கூடிய விஷயமாவே இது இல்லையோன்னோ, எத்தனை விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றுலேருந்து உண்டானது, இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு மாற்றி மாற்றி சொல்லும்போது அந்த பரீட்சித் மகாராஜாக்கே இன்னும் கூட விஸ்தாரமாக கேட்கணும் அப்படின்னு சுகாச்சாரியால்கிட்ட பிரார்த்தனை பண்ணின போது உடனே நான் கண்டிப்பாக உனக்கு இது விஸ்தாரமாக சொல்கிறேன்ப்பா. இப்படி தான் முன்பு விதுரர் ஹரித்வார் க்ஷேத்திரத்தில் இருக்கிற மைத்ரேயரை நமஸ்காரம் பண்ணி விஸ்தாரமாக ஜெகத் சிருஷ்டியை கேட்டார், அதை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இவ்வாறு விதுர மைத்ரேய சம்பாதமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த சூத பௌராணிகரை பார்த்து சௌனகாதி மகரிஷிகள் திரும்ப பிரச்சனை பண்ணுறா. ஏன்னா பரமபாகவதோத்தமன் பரம விரக்தராக இருக்கக்கூடிய விதுரர் எதுக்கு ஹரித்வார் க்ஷேத்திரத்துக்கு போய் மைத்ரேயர்கிட்ட பகவத்குணம் கேட்டார், ஏன் கிருஷ்ண பகவான் அவரை போய் பகவத்குணம் கேட்க சொன்னார் அப்படின்றத அந்த சரித்திரத்தை நீங்கள் சொல்லணும் இதோட சேர்த்துன்னு கேட்ட உடனே அந்த சரித்திரத்துக்கு பதில் சொல்லுவது போல மேலே 3வது ஸ்கந்தமானது ஆரம்பிக்கிறது. இதோட இந்த 2வது ஸ்கந்தமானது பூர்த்தியாகிறது. மேலே இந்த 2வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தை எல்லோரும் சேர்ந்து பாராயணம் பண்ணுவோம். அத தசமோऽध्यायः ஸ்ரீசுக உவாச அத்ர சர்கோ விசர்கஸ்ச ஸ்தானம் போஷணமூதயः மன்வந்தரேஷானுகதாः நிரோதः முக்திராஸ்ரயः தசமஸ்ய விசுத்யர்த்தம் நவானாமிக லக்ஷணம்
वर्णयन्ति महात्मानः श्रुतेनार्थेन चाञ्जसा भूतमात्रेन्द्रियधियाम् जन्मसर्ग उदाहृतः ब्रह्मणो गुणवैषम्यात् विसर्गः पौरुषस्मृतः स्थितिर्वैकुण्ठविजयः पोषणं तदनुग्रहः मन्वन्तराणि सद्धर्म ऊतयः कर्मवासनाः अवतारानुचरितं हरेश्चास्यानुवर्तिनां सताम् ईशकथाः प्रोक्ताः नानाख्यानोपबृंहिताः निरोधः अस्यानुशयनम् आत्मनः सह शक्तिभिः मुक्तिः हि त्वान्यथा रूपम् स्वरूपेण व्यवस्थितिः आभासश्च निरोधश्च यतश्चाध्यवसीयते स आश्रयः परं ब्रह्म परमात्मेति शब्द्यते यो अध्यात्मिकोऽयं पुरुषः सोऽसौ एव अधिदैविकः यस्तत्रो भयविच्छेदः पुरुषो ह्याधिभौतिकः एकमेकतराभावे यदा नोपलभामहे त्रितयं तत्र यो वेद स आत्मा स्वाश्रयाश्रयः पुरुषोऽण्डं विनिर्भिद्य यदासो स विनिर्गतः आत्मनो अयनम् अन्विच्छन् अपोस्त्राक्षीत् शुचिः शुचिः तास्ववात्सीत् स्वसृष्टासु सहस्रपरिवत्सरान् तेन नारायणो नाम यदापः पुरुषोद्भवः द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च यदनुग्रहतः सन्ति न सन्ति यदुपेक्षया एको नानात्वम् अन्विच्छन् योगतल्पात् समुत्थितः वीर्यं हिरण्मयं देवः मायया व्यसृजत्रिधा अधिदैवम् अथाध्यात्मम् अधिभूतमिति प्रभुः यथैकं पौरुषं वीर्यं त्रिधा भिद्यत तच्छृणु अन्तःशरीर आकाशात् पुरुषस्य विचेष्टतः ओजस्सहो बलं जज्ञे ततः प्राणो महानसुः अनुप्राणन्ति यं प्राणाः प्राणन्तं सर्वजन्तुषु अपानन्तं
अपानन्ति नरदेवमिवानुगाः प्राणेन क्षिपता क्षुत्रुट् अन्तराजायते प्रभोः पिपासतो जक्षतश्च प्राङ्मुखं निरभिद्यत मुखतस्तालुनिर्भिन्नं जिह्वा तत्रोपजायते ततो नानारसो जज्ञे जिह्वया योऽधिगम्यते विवक्षोर्मुखतो भूम्नः वह्निर्वाक् व्याहृतं तयोः जले वै तस्य सुचिरं निरोधः समजायत नासिके निरभिद्येतां दोधूयति नभस्वती तत्र वायुर्गन्धवहः घ्राणोऽनसि जिघृक्षतः यदात्मनि निरालोकम् आत्मानं च दिदृक्षतः निर्भिन्ने ह्यक्षिणी तस्य ज्योतिः चक्षुः गुणग्रहः बोध्यमानस्य ऋषिभिः आत्मनः तज्जिघृक्षतः कर्णौ च निरभिद्येतां दिशश्रोत्रं गुणग्रहः वस्तुनो मृदुकाठिन्य लघुगुर्वोष्ण शीततां जिघृक्षतस्त्वं निर्भिन्नाः तस्यां रोम महीरुहाः तत्र चान्तर्बहिर्वातः त्वचा लब्धगुणो वृतः हस्तौरुरुहतुः तस्य नानाकर्मचिकीर्षया तयोस्तु बलमिन्द्रश्च आदानम् उभयाश्रयम् गतिं जिगीषतः पादौ रुरुहाते अभिकामिकां पद्भ्यां यज्ञः स्वयं हव्यं कर्मभिः क्रियते नृभिः निरभिद्यत शिष्णो वै प्रजानन्दामृतार्थिनः उपस्थ आसीत् कामानां प्रियं तदुभयाश्रयम् उत्सिसृक्षोः धातुमलं निरभिद्यत वैगुदम् ततः पायुः ततो मित्रः उत्सर्ग उभयाश्रयः आसिसृप्सोः पुरः पुर्याः नाभिद्वारमपानतः तत्रापानस्ततो मृत्युः पृथक्त्वम् उभयाश्रयम् आदित्सोः अन्नपानानाम् आसन् कुक्ष्यन्त्रनाडयः नद्यः समुद्राश्च तयोः तुष्टिः पुष्टिः तदाश्रये निदिध्यासोः आत्ममायां हृदयं निरभिद्यत ततो मनः
ततश्चन्द्रः संकल्पः काम एव च त्वक्चर्म मांसरुधिर मेजो मज्जास्थि धातवः भूमि अप तेजोमयाः सप्त प्राणो व्योमाम्बुवायुभिः गुणात्मकानि इन्द्रियाणि भूतादि प्रभवा गुणाः मनः सर्वविकारात्मा बुद्धिः विज्ञानरूपिणी एतत् भगवतो रूपं स्थूलं ते व्याहृतं मया मह्यादिभिः चावरणैः अष्टभिः बहिरावृतम् अतः परं सूक्ष्मतमम् अव्यक्तं निर्विशेषणम् अनादिमध्यनिधनं नित्यं वाक् मनसः परम् अमूनि भगवद्रूपे मया ते अनुवर्णिते उभे अपि न गृह्णन्ति मायासृष्टे विपश्चितः सवाच्यवाचकतया भगवान् ब्रह्मरूपधृक् नामरूपक्रियाधत्ते सकर्मा कर्म कः परः प्रजापतीन् मनून् देवान् ऋषीन् पितृगणान् पृथक् सिद्धचारणगन्धर्वान् विद्याध्रासुर गुह्यकान् किन्नराप्सरसो नागान् सर्पान् किंपुरुषोरगान् मातृरक्षः पिशाचांश्च प्रेतभूतविनायकान् कूष्माण्ड उन्मादवेतालान् यातुधानान् ग्रहाणपि खगान् मृगान् पशून् वृक्षान् गिरीन् नृपसरीसृपान् द्विविधाः चतुर्विधा येऽन्ये जलस्थलनभौकसः कुशला कुशलामिश्राः कर्मणां गतयस्त्विमाः सत्त्वं रजस्तम इति तिस्रः सुरनृणारकाः तत्राप्येकैकशो राजन् भिद्यन्ते गतयस्त्रिधा यदैकैकतरोऽन्याभ्यां स्वभाव उपहन्यते स एवेदं जगद्धाता भगवान् धर्मरूपधृक् पुष्णाति स्थापयन् विश्वं तिर्यं नर सुरात्मभिः ततः कालाग्निरुद्रात्मा यत्सृष्टम् इदमात्मनः संनियच्छति कालेन घनानीकमिवानिलः इत्थं भावेन कथितः भगवान् भगवत्तमः
नेत्सम्भावेन हि परम् द्रष्टुमर्हन्ति सूरयः नास्य कर्मणि जन्मादौ परस्यानुविधीयते कर्तृत्व प्रतिषेधार्थं मायया आरोपितं हि तत् अयं तु ब्रह्मणः कल्पः सविकल्प उदाहृतः विधिः साधारणो यत्र सर्गाः प्राकृतवैकृताः परिमाणं च कालस्य कल्पलक्षणविग्रहम् यथा पुरस्तात् व्याख्यास्ये पाद्मं कल्पमथो शृणु शौनक उवाच यदाहनो भवान् सूता क्षत्ता भागवतोत्तमः चचार तीर्थानि भुवः त्यक्त्वा बन्धून् सुदुस्त्यजान् कुत्र कौशारवेस्तस्य संवादो अध्यात्मसंश्रितः यद्वास भगवान् तस्मै पृष्टः तत्त्वमुवाचः ब्रूहिणः तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितम् बन्धुत्याग निमित्तं च तथैव आगतवान् पुनः सूत उवाच राज्ञा परीक्षिता पृष्टः यदवोचत् महामुनिः तद्वोभिधास्ये शृणुत राज्ञः प्रश्नानुसारतः। इति श्रीमद्भागवते महापुराणे वैयासक्याम् अष्टादशसहस्र्यां पारमहंस्यां संहितायां द्वितीयस्कन्धे पुरुषसंस्थानुवर्णनं नाम दशमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठलदास महाराज की जय।